திரு பரந்தாமன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நிறைய இடங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அல்லது எதிரான ஆட்சி அப்படின்னு பாஜகவை வலிந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறதா? வலிந்து சித்தரிக்கக்கூடியதெல்லாம் ஒன்று இல்லை. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எப்பவும் இல்லாத அளவுக்கு பிரதமர் பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டு காலம் கழித்து இந்த கிறிஸ்மஸ் விழாவில் தான் டெல்லியில் கலந்துக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பிரதமராகவும் கலந்துக்கல, அல்லது ஒரு அரசியல் பிரமுகராகவும் அவர் கலந்துக்கல. ஆனால் அவர் கலந்துக்கிற அதே நாளில் தான் இந்தியா முழுவதும் 11 இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் கவனத்துக்கு வந்த செய்திகள் 13. இது அன்னில எத்தனை நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆக இது எதை சொல்லுதுன்னா நான் ஒரு பக்கம் எனக்கு செக்யூலர் பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காகவும் பிரதமர் வராரு. ஆனால் அதே நாள் சங் பரிவாரும் அந்த பஜ்ரங் தள் குரூப் எந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய எதை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதமர், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்குன்னும் போது, கண்டிக்க கூட மனமராத பிரதமர்ன்னும் போது இது எப்படி நம்ம சித்தரிக்கப்பட்டதான் நம்ம சொல்ல முடியும்? அப்போது இவங்க காழ்ப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த வன்மம் இன்னும் குறையல, இன்னும் வீரியம் அடையும் தானே பொருள். பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, பஜ்ரங் தளும் சரி, எல்லாம் அதனுடைய அமைப்புகள் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரே ஒரு பார்வை இந்து ராஷ்டிரம் தான். இந்தியானா இந்து நாடு, இதுதான் அவங்களுடைய அடிப்படை தத்துவமாக வச்சு அவங்க தங்களுடைய அரசியல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பிறகு, இந்திய நாடு குடியரசு ஆன பிறகு 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது கூட அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஏடான ஆர்கனைசர் இது இந்தியாவினுடைய கலாச்சார நெறிக்கு எதிரானது இந்த அரசியல் சாசனம் என்பது. ஏன்னா செக்யூலர் பன்முகத்தன்மை கொண்டதுன்ற அவங்களால சகிச்சு கொள்ள முடியல. ஸோ இது அவங்களுக்கு பிளட்லேயே ஜெனட்டிக்கலாக ஊறி போன ஒரு விஷயம். அது இதை இனிமேல்ட்டு அவங்கள பிரிக்கவே முடியாது. எது பிரிக்கும்னா பகுத்தறிவு தான் பிரிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு என்பது இனி இமயம் வரை போய் ஆக வேண்டும். அது போனால் உண்டுதான். பெரியாருடைய மருந்து இமயம் வரை சென்றால்தான் இந்த நோயை நாம் அகற்ற முடியுமே தவிர அதுவரை இது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக தான் பார்க்க முடியும். இல்லை, இப்போ பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அதே நேரத்தில் தாக்குதல் சம்பவம் நடக்குதுன்னு சொல்றீங்க. பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர், எல்லா மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று ஒற்றுமை, அன்பு, மத நல்லிணக்கம், மனிதநேயம்லாம் வளரணும்னு ஒரு வாழ்த்து செய்தி சொல்றாரு. எல்லா நாட்களுக்கும் வாழ்த்து செய்தி சொல்றாரு. அப்போ 1-2 சம்பவங்களை வைத்து இவர்கள் தான் அதை ஆதரிக்கிறார்கள்ங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி இல்லையா? 11 ஆண்டு காலம் இல்லாத பிரதமர் இன்னைக்கு போறாரு. 11 இடத்துக்கு மேல சம்பவம் நடக்குது. ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு பேசவே இல்லையே. அங்கதானே நமக்கு கேள்வி வருது. நீங்க பிரதமர் போறாரு, அவருக்கும் இந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றலாம் நம்ம பேசலாம், அது இல்லைதான். ஆனா பொறுப்பு இருக்குல்ல, கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. நாட்டுடைய பிரதமர் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பானவர். அப்படி இருக்கும்போது டெல்லியில் கலந்துக்கிறாரு, டெல்லியிலே நடக்குது. அப்போ பிரதமர் எங்க மௌனமா இருக்கிறார்ல? அப்போ தானே சந்தேகம் வருது. அப்போ ஒரு பக்கம் நான் ஓனாய் மாதிரி போத்திக்கிட்டு போகிறேன், இன்னொரு பக்கம் நீங்கள் வேட்டையாடுங்க அப்படிங்கிறதான க்ளீன் ஷீட்டு தானே கொடுக்குறார் பிரதம மந்திரி. அப்போ எங்கே இவங்களுக்கு பன்முகத்தன்மை இருக்குது? ஒரே முகம், ஒற்றை முகம், இந்து ராஷ்டிரிய முகம் தான். ஸோ அப்போ அந்த முகம் இருக்கிறதுனால தான் கடுமையான விமர்சனங்களை திமுக பாஜக மேலே வைக்குது அப்படின்னு பார்க்கணும். வேற என்ன சித்தாந்தம் தானே எங்களுக்கு தளம். அவங்களுக்கு விமர்சிப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது? வாய்க்கா தகராறா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட இயக்கங்களுக்கு என்ன இருக்குது? சொத்து தகராறா? பிஜேபியோட, ஆர்எஸ்எஸோட சித்தாந்த தகராறு தான். அதை விட மிகப்பெரிய போர் இது. அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்ன? பன்முகத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய பிரதம மந்திரியா பொறுப்பேற்பீங்க, அரசியல் சாசனத்தினை முத்தமிடுறீங்க. நீங்கள் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்ற பிறகு ஜனநாயகப்படி நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வரும்போது, புதிய பாராளுமன்றம் வரும்போது சரி, இல்லை முதல் முறை பாராளுமன்றம் இருக்கும்போது அரசியல் சாசனத்தை முத்தம் கொடுக்குறீங்க. அந்த முத்தம் கொடுக்குற அரசியல் சாசனத்தை நீங்கள் மதிக்காத அளவுக்கு தானே நீங்கள் நடந்துக்கிறீங்க. அப்போது எப்படி உங்களை நம்ப முடியும்? எந்த வகையில் உங்களுக்கு பன்முகத்தன்மை இருக்குன்றத கேள்வி கேட்கக்கூடிய எல்லா தார்மீக பொறுப்பும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி, திராவிட இயக்கங்களும் சார். இன்னைக்கு இந்தியாவிலேயே சார் இந்த ஒரு மாநிலத்தில் தான் சார் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு. அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலே கூட ஓங்கி அடிச்சிருக்கார். நான் இருக்கின்ற வரை, இந்த ஸ்டாலின் இருக்கின்ற வரை, இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்ற வரை
இவங்களுடைய பாச்சா இங்கே பலிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரே இரும்பு மனிதராக முதலமைச்சர் இந்தியாவில் இன்னைக்கு இந்த அரசியல் தலைவரை தவிர வேறு யார் இருக்கிறா? இன்னைக்கு ரொம்ப ஆபத்து. நீங்க 13 இடங்களை பட்டியலிடத்துல ஒரு இடம் தென்னகம் கேரளாவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன் கேரளாவில் இன்னைக்கு பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஏன் அந்த தீ பரவும்? இந்த தீ பரவாமல் இருப்பதற்கு நான் அரணாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் திமுகவுடைய தலைவர் தான். இப்ப மாநிலங்கள் வாரியா பார்த்தோம்னா பாஜக ஆட்சி செய்யாத மாநிலம் தான் கேரளா. இப்ப அங்க நடக்கும்போது அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்குது. அதை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த காட்டு தர்பார் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். ரமேஷ் சேதுராமன், இங்க ஜபல்பூர் ராய்ப்பூர் கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல சிறுபான்மையினர் மீது நடந்த தாக்குதல்கள் அதன் பின்னணியில இருந்தது யார்? பரந்தாமன் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்கிறீங்க? சார், முதல்ல எங்க இது நடந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது. அதனால அவரவர் வழிபாட்டு முறை அப்படின்னு வரும்போது அங்க யாருக்கும் தலையிடுவதுங்கிறது உரிமை கிடையாது. அது அமைதியாக நடக்கும் பட்சத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதில் பூந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தகுந்தது. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இதில் பார்க்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருது அங்க எல்லாம் சிறுபான்மை வாக்குகளை யார் அறுவடை செய்கிறார்கள்? அப்படி செய்யறவங்களுக்கெல்லாம் அதாவது எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சமயத்துல திடீர்னு ஏன் வருதுங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ இது நடக்கும்போது பல சந்தேகங்களை எல்லாருக்கும் வரதான் செய்யும். அப்போ என்ன முக்கியமான கேள்வி என்னன்னாக்க, இதன் பின்னால் இருந்து இதை செஞ்சவங்க யாரு? இப்போ கரெக்டான ஒரு விஷயம் சொன்னாங்க. பிரதமர் அவர்கள் அவர் கிறிஸ்துமஸ்க்கு இது பண்ணல, 11 ஆண்டுகளா ஒரு நிமிஷம். ஆனா என்னோட கேள்வி, அவரு நிஜமாகவே நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை விட ரொம்ப செக்யுலர். ஏன்னா ட்விட்டர்ல அது கிறிஸ்மஸா இருந்தாலும் சரி, இல்லனா மிலாடி நபியாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, போய் பாருங்க, அத்தனைக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு. ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு செக்யுலர்னு பாத்தீங்கன்னா, இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டார், மற்ற எல்லாத்துக்கும் நேராவே போய் கலந்துப்பார். அந்த அளவுக்கு செக்யுலரானவர் நம்ம முதல்வர். அவர் இப்போ மதவாதம் அது இதெல்லாம் பேசும்போது தான் ரொம்ப வியப்பா இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க சொல்ற ஒரு, இப்ப நீங்க நேரடியா சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு அந்த தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டதுனால இந்த கேள்வி இல்ல, இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னதுல சத்தீஸ்கரோ அல்லது டெல்லியோ அல்லது வேறு சில தாக்குதல் நடந்த மாநிலங்களோ இல்ல. இப்ப நீங்க தமிழ்நாடோ கேரளாவோ மேற்கு வங்கமோ சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, தேர்தல் நடக்க போகுதுங்கிற மாநிலங்களா இருக்கலாம். அப்படியான சூழல்ல சிறுபான்மையினர் வாக்குகள் தான் அப்படின்னா, கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மூத்த தலைவர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தேர்தல் நேரத்தில் பரப்புரையில், ஏன் பிரதமரே கூட பல பரப்புரைகள்ல அது போன்ற பேச்சுக்களை பேசி இருக்கிறாரு. இல்ல, அந்தந்த மாநிலங்கள்ல பரப்புரைகள்ல நீங்க என்ன பேசுனாங்கன்னு நீங்க சொல்லலாம், அது கான்ட்ரோவர்ஷியல்னு நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி இல்லாத சூழல் அங்க நடக்குதுன்னா அதையெல்லாம் இங்கே காட்டுவதற்கு, ஏன்னா இப்ப தமிழகம்னு எடுத்துக்கங்க, தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குன்னு காட்டணும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பயத்தை காமிச்சு, பாருங்க இந்துத்துவ சக்திகள் இருக்காங்க, மதவாத சக்திகள், இந்த மாதிரி நரேட்டிவை கொண்டு போகணும்.